என் செல்ல குழந்தையே, இன்று இந்த சனிக்கிழமையின் விடியலில் உன் இல்லத்திற்கு உன் தாயானவள் நான் வந்து விட்டேன். இன்றாவது உன் தாயின் வார்த்தைகளை என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா? உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வந்திருக்கும் இந்த தாயின் அன்பை ஒருபோதும் சந்தேகித்து விடாதே. உனக்கான நல்ல விஷயங்களோடு உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த தாயின் வார்த்தைகளில் எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்க உனக்கு எல்லா உண்மைகளும் இனி இந்த வாழ்க்கையின் நன்மைகளாக மாற வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தே தீர வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நான் வந்து நிற்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உனதான விஷயங்களை ஒவ்வொன்றாக உனக்கு கவனமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் இந்த நாள் முழுக்க ஒரு தாயாக உன்னை நான் தேடி வரும் இந்த நாள் முழுக்க உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நான் என்றென்றும் உனக்கென நடத்தி கொடுத்து விடுவேன். அம்மாவினுடைய அன்பு என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு நல்ல தருணத்தை உருவாக்கிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கிறேன் என்பதில் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. மேலும் மேலும் உனக்கென நான் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் போல உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. நாம் நினைத்தது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதும் முழுக்க சரியாக புரிந்து கொண்டு நன்மதிப்போடு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நல்லது வேண்டி உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான ஆச்சரியங்களை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காது. உன் தேவை என்னவோ, உனக்கான விருப்பம் என்னவோ, இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்கள் என்னவோ என்பதனை எல்லாமும் கவனத்தில் கொண்டு அவை ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சரியாக நடத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகி வந்துவிட்டாள் என்ற உடனேயே என் பிள்ளையினுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற அந்த சந்தோஷத்தை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மகிழ்ச்சியை என்னால் உணர முடிகிறது. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க, உன்னை தேடி வரும் இந்த நேரம் முழுக்க உன்னோடு நான் இருந்து உனக்குள் உருவாக்கும் பல நல்ல தருணங்கள் என்றென்றும் உன்னை நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒருவர் நம் அருகில் இருக்க வேண்டும். தீமையான பாதையில் செல்லும் பொழுது உன்னோடு சேர்ந்து செல் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு நீ செய்வது தவறு என்று உனக்கு உரக்கச் சொல்லும் ஒரு உறவு உன்னோடு இருக்க வேண்டும். அது போதும். இப்படி ஒரு உறவு உன்னோடு இருந்து விட்டது என்றால் அது போதும். வேறு எதுவும் இங்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட போவது கிடையாது. வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானதாக இருக்க போவது கிடையாது. எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கும் உண்மைகளை கொண்டும் உனக்குள் உன் மனதில் இருக்கும் நல்ல விஷயங்களை கொண்டும் நீ வாழ பழகி கொண்டாலே அது போதும். வேறு எதையும் நினைத்து இனி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். வராகி நினைத்தால் இந்த வாழ்க்கையில் ஒரு நொடியில் இந்த மாற்றங்கள் வந்துவிட வாய்ப்பு உண்டு. ஆனால் பொறுமையாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் அனுபவங்களை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்பதில் எனக்கு சந்தோஷம். என் பிள்ளை
இந்த வாழ்க்கையை சரியாக கற்று தேர்ந்து விட்டாய். உன்னோடு நின்று நான் உனக்குச் சொல்வதை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முழுமையாக புரிந்து கொண்டாய். வாழ்க்கை வாழும் நாட்களில் நமக்கு சொல்லித் தருகின்ற சில விஷயங்களை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் எப்பொழுதுமே நமக்குள் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நான் இருக்க உனக்கு எல்லாமும் இந்த வாழ்க்கையின் மிகச்சரியான உண்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கை இனி என்ன தரப்போகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிக பெரிய ஆச்சரியங்களோடும் அதிசயங்களோடும் நீ வாழக்கூடிய நேரம் இது. உன்னை சூழ்ந்து வரும் பல ஆச்சரியங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பதனை நிச்சயமாக சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி, கடந்த சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்துவிட பல முயற்சிகளை முடிவெடுத்து உன்னோடு வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதனை எல்லாமும் நான் சரியாக உனக்கு வகுத்து அதன் பாதையில் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் தாண்டி சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு விதமான மனப்பதற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை கூட நீ மறந்து விடுகின்றாய். நான் இருக்கிறேன் என்ற ஒரு செய்தி உன்னுடைய மனதிற்குள் இல்லாமல் போய் விடுகின்றன. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்தும் ஒவ்வொரு விஷயங்களை தாண்டியும் இந்த வாழ்க்கையில் நீ சிந்திக்கின்ற பல விஷயங்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையை உனதாக மாற்றும் நேரம் வந்து விட்டது. உனது என்று இந்த தாய் சொல்ல இந்த வாழ்க்கையை நீ தெளிவாக கற்றுக்கொள்ளும் நேரம் வந்து விட்டது என்பதனை நீ மறக்காது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதிற்குள் நின்று நாம் யோசிக்கும் சில விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் தாயினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறது என்று மற்றவர்கள் கேட்டாலும் அவர்களிடத்தில் என் பிள்ளை நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் சில விஷயங்கள் உன்னுடைய நம்பிக்கையாக மாறும் பொழுது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னவளே என் தாய்தான் என்று நீ சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்ற உறுதியை உனக்கு கொடுத்தவளே இந்த தாய்தான் என்று நீ சொல்ல வேண்டும். உன்னோடு இருப்பதை எங்கும் எந்த இடத்திலும் நான் உத்திரவாதப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உன்னோடு வருவதை நான் எந்த இடத்திலும் உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதிற்குள் நின்று நான் சொல்கின்ற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் எல்லா நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஏற்ற ஒவ்வொரு பதிலையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பதும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருவதும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக தருவதை எடுத்துச் சொல்லும், உன்னை மேன்மைப்படுத்தும். அதை தாண்டி உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களுக்கு நிறைவான ஒரு பாடத்தை அது கற்றுக் கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மனிதர்களினுடைய சிந்தனைகள், இவர்களினுடைய எண்ணங்கள், இதையெல்லாம் நினைத்து நீ கலங்குகின்ற நேரம் உன் வீட்டில் உன் தாய் வந்திருக்கிறாள் என்ற ஒரு சந்தோஷமான செய்தி உன் மனதில் நின்று உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை மறக்காதே. நல்லதுதான் வேண்டும் என்பது போல வாழ்க்கை தருகின்ற ஆச்சரியங்கள் இனி உனக்கு நிச்சயமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது.
ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் உனக்குள் இருந்திருந்தாலும், ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் உனக்குள் நின்றிருந்தாலும், இனி இவை எல்லாமும் உன்னை சுற்றி சுற்றி எல்லாவற்றையும் நடத்தும். கஷ்டமே வந்தாலும் அந்த கஷ்டத்திலும் நேர்மையாக இருப்பது என் பிள்ளை. என் பிள்ளை மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் யாரையும் ஏமாற்றுவது என் குழந்தை. என் பிள்ளையினுடைய நம்பிக்கை நிச்சயமாக உன்னை கைவிடாது என்பதனை புரிந்து கொண்டு இந்த விடியலை உனக்கான விடியலாக மாற்றிவிட நீ தயாராகிவிடு. பதட்டமான மனநிலையில் வேகமாக செல்வதை விட தெளிவான மனநிலையோடு நீ மெதுவாகச் செல்வதுதான் வாழ்க்கையில் மிகவும் சிறந்த விஷயம். இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து நடந்து கொள். அவசரம் என்று எந்த ஒரு காரியத்திலும் நிச்சயமாக நீ எதையும் நினைத்து கொண்டிருக்காது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் சில விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நான் சரியாக உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ மறக்காது. என் பிள்ளைக்கு என்ன நடந்திருக்கிறது, ஏது நடந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் இனி வரும் நாட்கள் உனக்கு தெளிவாக சொல்ல நினைக்கும். மேலும் மேலும் உனக்கு ஆனந்தமான பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத பல உண்மைகளோடு இந்த வாழ்க்கையில் நம் தாய் நம்மை தேடி வந்திருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக நீ விட்டுவிடாது. சந்தோஷத்தை நாம் எதிர்கொள்ளப் போகும் காலம் இது. மகிழ்ச்சியை நாம் தெளிவாக்கி கொள்ளும் நேரம் இது. அடுத்த நிகழ்வுகளை நமக்கானது என்று நாம் சொல்ல நினைக்கும் நேரம் இது என்பதனை நீ மறக்காது. எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற இந்த நேரம், இவை எல்லாமும் உன்னை தேடி தேடி வந்து உனக்குள் ஒரு நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சூழ்ந்து நின்று இனி எப்பொழுதும் போல நான் உனக்காக வந்து நிற்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற நிகழ்வுகளை எல்லாமும் கடந்து உனக்காக நான் இருந்து கொடுப்பதை நீ உறுதிப்படுத்தி கொண்டே இரு. உன்னிடத்தில் நான் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை எல்லாமும் எப்பொழுதும் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனதிற்குள் இருந்து உன்னை கை தூக்கிவிடும் என்பதனையும் மறக்காது. வராகி என்பவள் உன்னை உணர்ந்தவள், அதனால் தான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறக்காது. இந்த வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். இந்த பயணத்தில் நீ சந்திக்கின்ற சில மனிதர்களை எப்பொழுதும் மறக்கவே கூடாது. உன்னுடைய கஷ்டத்தில் உன்னோடு நின்று உனக்கு உதவி செய்தவர்கள், அவர்களை உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற உன்னுடைய உண்மையான பலம் 2. உன் கஷ்டத்தில் நீ உதவி கேட்டு நிற்கும் பொழுது கண்டும் காணாமல் விலகி போனவர்கள், அவர்கள் மேல் கோபப்படாது. ஆனால் அவர்களை நல்ல ஞாபகம் மட்டும் வைத்துக்கொள். எப்பொழுதும் அவர்கள் உன் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். யார் நமக்கு தேவை என்பதனை அவர்கள் அப்பொழுதே நமக்கு புரிய வைத்து விட்டார்கள் அல்லவா. 3. உன்னுடைய கஷ்டத்தை உனக்கு உண்டாக்கி உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், அவர்கள் கொடுத்த அந்த வழிதான் இன்றைக்கும் உன்னை இவ்வளவு வலிமையாக இருக்க வைத்திருக்கிறது. நீ வலிமையாக இருப்பதற்கு அதுவே ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் இவர்களை எல்லாமும் எப்பொழுதுமே நீ மறக்கவும் கூடாது. இவர்களுக்கு நன்றி சொல்லித்தான் நீ பழக வேண்டும். உன்னை யாரென்றே உனக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். உன்னை கஷ்டப்படுத்த நினைத்த ஒவ்வொருவருமே நீ தனியாகத்தான் இருக்கிறாய் என்று நினைத்தார்கள். யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விட்டார்கள். நீ இந்த தெய்வத்தின் பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதனை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்கள் உனக்கு செய்த ஒவ்வொரு தீமையான காரியங்களும் அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர்களை நிச்சயமாக திரும்பிச் செல்லும் என்பதனை அவர்கள் மறந்து விட்டார்கள். தெய்வத்தின் துணை கொண்டு இந்த பிள்ளை செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விளைவை உருவாக்கும் என்பதனை புரிந்து கொள்ளாமல்
இவர்கள் இருந்து விட்டார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நீ நிச்சயமாக சரியாக இதையும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நீ இருக்க வேண்டும். கலங்காமல் எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்லும் இந்த காரியங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்து கூட பார்த்திட முடியாமல் நீ யோசிக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, கொஞ்சம் சற்று அதிகமாக நாம் சிந்திக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ இதுவரையிலும் கண்டிருக்கிறாயா? சிந்தனைகள் அதிகமானால் குழப்பங்கள் தான் அதிகரிக்கிறது. குழப்பங்கள் இந்த வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன் மனதில் நின்று சில விஷயங்களை சரியாக சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. என் பிள்ளையை, சட்டென்று எல்லாமும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு, சட்டென்று நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு, எந்த நாளிலும் ஒரு மாற்றங்களை உனக்குள் நீ கொண்டு வர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் சில விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நிகழ்வுகள் என்னவென்று உனக்கு நடத்தும் என்பதனை புரிந்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் உன் விருப்பங்களை எல்லாமும் நடத்தி கொடுக்கும், உன் எதிர்காலத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்ல சொல்ல இனி அடுத்த நிகழ்வுகள் உனக்கு இனி நம்பிக்கையை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள். நீ நினைத்தால் எதுவும் இங்கு சாத்தியமே என்பதனை தெரிந்து கொள். நீ நினைத்தால் எதுவும் இங்கு சத்தியமே என்பதனை புரிந்து கொள். உன் மனதில் தோன்றும் எண்ணங்கள் இந்த தாயின் அன்போடு அரவணைப்போடும் இனி உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ மறக்காது. நினைத்து கூட பார்த்திட முடியாத இந்த சூழ்நிலையில் உன்னை இந்த தாயின் அன்பு வாழ வைக்கும். உன் வீட்டிற்கு சனிக்கிழமையின் விடியலில் அம்மா வந்திருக்கிறாள் என்றால் இதற்கெல்லாமும் சேர்த்து வைத்த சில விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன் மனதில் நின்று உன்னை சரியாக தேற்றுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாது. கலங்காமல் நின்று எதையும் பெற்றுவிட நீ தயாராகிவிடு. உன்னை சூழ்ந்து நடக்கும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிடு. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று தெரிந்து கொண்ட பிறகு நாம் எந்த கிழமையில் நம் தாய் நம் வீட்டிற்கு வந்தால் என்ன என்று என் பிள்ளை நினைக்கும். எப்படியோ அம்மா வந்துவிட்டால் போதும் என்பது தானே என் பிள்ளையின் எண்ணமாக இருக்கும். உண்மைதான். என்னை உணர்ந்த பிள்ளைகள் என்னை எல்லா நாளும் உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். என் மீது கொண்ட அன்பை எப்பொழுதும் இவர்கள் அவர்களின் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருப்பார்கள். நல்லது நடக்க வேண்டும் என்பது போல வாழ்க்கையும் ஓர் அதிசயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் ஆனந்தமாக இரு. எப்பொழுதும் நீ கவனமாக இரு. நடப்பது ஒவ்வொன்றும் இனி உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கட்டும், பேராச்சரியங்களை உனக்கு நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை புரிந்து கொள். அம்மா என்றும் உன்னோடு நிலைத்து நிற்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்
தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.